அம்மா வீட்டுக்கு நோன்பு வருஷ வாங்க திருப்பதிக்கு போயிட்டுருக்கேங்க. ஆ, நான் கிளம்பிட்டேன். இந்த கம்மல் இந்த புதுசாக வாங்கியிருக்கேன் இல்லைங்க, இந்த லக்ஷ்மி காசு காயின் செயின் தான் போட்டிருக்கேன். இது வந்து பர்த்டேக்கு வாங்கின கம்மலுங்க. அக்கா நீங்கள் போட்டது பார்க்கவே இல்லைன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தேங்க. ஸோ அதனால போட்டிருக்கேன் தான் காட்டியிருக்கேன். நான் வந்து இப்போ திருப்பதிக்கு போகணும்னா அம்பத்தூருக்கு போயிட்டு லோக்கலில் இறங்கிட்டு அம்பத்தூர்லேருந்து தான் நான் எக்ஸ்பிரஸ் போகணும். இங்கே யாரும் தெரியல, ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க நடக்க முடியாது. சரி, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்களுக்கு தெரியல. சரி, நம்மளோட கை பிடிச்சிட்டு நம்ம பக்கத்துலவே உட்கார வச்சுட்டு கூட்டினே போகலாம், தெரியாது வழி அன்னதுனால அன்னிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எர்னில் தேங்காய் கூட நம்மளுக்கு ட்ரெயினில் விற்கிறாங்கங்க. பரவாயில்ல, ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு, தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சுங்க. கடவுள் கரெக்டாக எனக்காக அனுப்பின மாதிரி இருந்துச்சு. ஒரு எர்னில் தேங்காய் குடித்தேன். ரேணிகுண்டா வந்துடுச்சுங்க. திருப்பதி வரைக்கும் இப்போது திருப்பதியில் ஏதோ ஒர்க் நடக்குதா. ஸோ திருச்சானூர் ஸ்டேஷன் வரைக்கும் தான் ட்ரெயின் எல்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரேணிகுண்டாவில் இறங்கிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கிட்டேயே போயிட்டேங்க. நான் போகிறதுனால அக்கா தங்கச்சி எல்லோரும் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாமா வந்து அக்கா ஹஸ்பண்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லாம் ஒரு கட்டினாங்க. ஃபேமிலியோடு உட்காந்துட்டு அக்கா அக்கா பொண்ணு ஹஸ்பண்டு எல்லோரும் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம். எப்போவுமே ஃபேமிலி என்னாலே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வரசை வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் தேவையானதெல்லாம் 3 நாள் முன்னாலே அத்தரசம் முறுக்கு அதெல்லாம் ஏதேதோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்கங்க. அப்பாவுக்கு வேறு வயசாகிடுச்சு. ஆனாலும் அவங்கள ரொம்ப தொந்தரப்படுத்திட்டு வேண்டாமா, ஏன் வயசான காலத்தில் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லைங்க. செஞ்சுட்டு நாங்கள் கொடுக்கலான்னா நாங்கள் உசுரோடு இருக்கிறவருக்கு கொடுக்க போகிறோம், நாங்கள் கொடுக்கலான்னா இனி யார் கொடுக்க போகிறாங்க, அது என்னவோ கரெக்டு தானேங்க. நம்ம அம்மா அப்பா இருக்கிறவருக்கு தான் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும். அப்புறமா மொச்சக்கொட்டை வந்து எங்கள் அக்கா வாங்கி வச்சுன்னு இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு என் பெரிய பையனுக்கு பிடிக்கும்ன்றதுனால எங்கள் அம்மா அதோட பீலெல்லாம் எடுத்துட்டு கொட்டை மட்டும் எடுத்துன்னு போன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்னோட ஜிம்கி கம்மல் போட்டேன். பாவம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசையாக கல்யாணத்துக்கு எங்கள் அம்மம்மா போடுவேன்னு கேட்டிருக்காங்க, போடலையா. ஒரு பொண்ணு அண்ணும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பெற்றவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டது அவங்க பிடிச்சது செய்யணும் இல்லைங்க. அந்த காலம் தெரியல, செய்யலை. அப்புறமாவது வாங்கி போட்டிருக்கலாம் இல்லைம்மான்னா நாங்கள் 3 பொண்ணுங்க. அதனால் அம்மா என்ன அவங்க போட்டிக்கிறதுக்கு ஆசையே படலை. இன்னும் சொல்லணுன்னா எல்லாருக்கும் தான தண்டமும் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறேன். எங்களுக்கு எல்லாம் எவ்வளோ 3 பொண்ணுங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க அம்மா. ஆனாலும் அவங்க போட்டிக்கிட்டு ஆசை எதுவுமே நிறைவேற்றிக்கல. எந்த ஒரு நகவும் அம்மா போட்டதே இல்லை. சரி அன்னிட்டு நாங்கள் போட்டுமா அழகாக இருக்குங்கம்மான்னுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நைட் டைம் ஆயிடுச்சு. ஜாலியாக வாக்கிங் மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து எங்கள் வீடுங்க இதுதான் வீடு. தெரு தான், இந்த தெருவில் தான் இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வாக்கிங் மாதிரி பேசிவிட்டு அக்கா தங்கச்சி நான் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டே போனோம். டிஷ்வாஷ் ஏதோ வந்துடுச்சுங்க. அக்கா புக் பண்ணியிருந்தாங்க, வாங்கினிருந்தாங்க. அதுக்கு டெமோ என் தங்கச்சி கொடுத்து நின்றாங்க. சரி, அப்படியே நைட்டுனாலே நாங்கள் எப்போவுமே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டோம். இந்த வாட்டி வந்து கிரி பிரதட்சணம் அண்ணாமலையாருக்கு பற்றி என்னவோ அவர் சொன்னாதான் அவரை பற்றி பேச முடியும்ன்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு தூக்கம் வர வரைக்கும் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தவங்க. கிரிவலம் இப்படி போகணும் அப்படி போகணும் அது இதுன்னுட்டு நைட்டெல்லாம் நல்லா ஜாலியாக படுத்துக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. எல்லா பொம்பளைங்களுக்கு அம்மா வீடுனாலே ஒரு ஹாப்பி தான். அம்மா அப்புறம் காலையில் 5:30 மணிக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். என்ன ஸ்கூலில் வேலை இருக்குது அம்மாவுக்கு, அதனால் போயிடுறாங்க. எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னுட்டு அதெல்லாம் எடுத்து தட்டில் வச்சு சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அத்தரசம் எல்லாம் செஞ்சாங்கன்னுட்டு அதெல்லாம் எடுத்து 3 பேருக்கு வரசு கொடுக்கணுமில்ல, அக்காவுக்கு எனக்கு தங்கச்சிக்கன்னுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. இப்போ பரவாயில்லை, அதனால தான் டல்லாக இருக்காங்க. அது ஏந்திரிச்சு நின்னாங்க தெரியுங்களா. நான் என் தங்கச்சி நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால எங்கள் அக்கா ஏந்திரிச்சு உட்காந்தாங்க. நாங்கள் இருக்கிற அவளை ஒரு நாள் மட்டும்தான் நான் இருந்தேன். ஆஃப்டர்நூன் போனேன், மறுநாள் ஈவினிங் வந்துட்டாங்க. அது அக்காவுக்கு மூஞ்சில் அவ்வளோ தெம்பு வந்துடுச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம், நானும் என் தங்கச்சி. டல் ஆகிடுச்சா, படுத்துகிட்டே இருக்கான்னும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அக்காவுக்கு. இப்போ பரவாயில்லை.
ஆனாலும் அந்த சந்தோஷம் இல்லை மூஞ்சிலோ. அப்புறமா அக்காவுக்கு வச்சு கொடுத்தாங்க, எனக்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா. இது வந்து எல்லா ஒரு பொம்பளைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மஞ்சள் குங்குமம் அம்மா அவங்க கொடுக்கறது ஒரு வரம் தான். என்ன சொல்கிறீங்க? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கறது நம்ம சந்தோஷமாக வாங்கணும். அம்மா வீட்டில் அவங்க கொடுக்கறது சந்தோஷமாக வாங்கணும். வீட்டில் எவ்வளோ எந்த பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் வீட்டில் பிறந்த பொம்பளை லேடிஸ்க்கு எனக்கு கிளியராக தமிழில் வரலைங்க. நம்ம வீட்டில் பிறந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு லக்ஷ்மி. ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். கொடுக்காமல் விட்டுடக்கூடாது. அது எங்கள் அம்மா அவங்க இருக்கிற எனக்கு அண்ணா தம்பி யாரும் இல்லைங்க. எங்களோட பிறந்தவங்க அம்மா, அக்கா, நான், தங்கச்சி. அதனால் அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அக்காவும் அந்த தட்டலவே எனக்கு என் தங்கச்சிக்கு வரசை வச்சு கொடுத்துட்டாங்க. உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவே வச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க. அப்புறம் என் தங்கச்சி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தங்கச்சி வந்து இன்னும் அடுத்த மாதம் அவங்க ஃபாரினில் இருக்காங்க, போயிடுவாங்க ஜெர்மனிக்கு. கரெக்டாக என் தங்கச்சி வந்தாங்க திருப்பதிக்கு. அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு. அவங்க இருக்கிறதுனால அக்காவுக்கு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மெமரி தான். அக்காவை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முடியல அவங்களால. எங்களும் பார்த்துட்டு இது மாதிரி உட்காந்து படுத்துக்க போடியானா கூட உட்காந்துட்டு எங்களோட உட்காந்துருந்தாங்க. நாங்கள் 3 பேர் இது மாதிரி பேசினு இருக்கிறது எங்கள் அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எந்த ஒரு அம்மா அப்பாவாக இருந்தாலும் குழந்தைங்க அவங்க எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் தானே எல்லா ஒரு அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. அவங்க இருக்கிறவருக்காவது எந்த ஒரு சண்டை போட்டிக்காமல் அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, அண்ணா அக்கா எல்லா ஒரு பிளட் ரிலேஷன் விடி போகாமல் பிரியாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். என் தலையில் கொப்புலோ அது மாதிரி பூ சுற்றுனாங்களோ எங்கள் அம்மா, அது நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா சொன்னேன் இல்லைங்க, வேலை இருக்குது ஸ்கூலுக்குன்னுட்டு அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டு அப்பாவை அமுச்சு விட்டாங்க. எங்கள் அப்பா வந்தார். அது என்னன்னா கார சட்னி பண்ணிட்டு எடுத்துன்னு வந்தார். தங்கச்சி பார்த்துட்டு தங்கச்சிக்கு மொத்தம் கொடுத்துட்ருக்காரு. அம்மா என் பொண்ணுன்னுட்டு, சின்ன பொண்ணுன்னா செல்லம் இல்லை, கொடுத்துட்டு இருந்தார். என்னப்பா எடுத்துன்னு வந்தாருன்னா இது மாதிரி இட்லி காரம் நானே அடித்தேம்மா வீட்டில் அன்னிட்டு எடுத்துகிட்டு வந்தார், காட்டிகிட்டு இருக்காரு. அப்புறமா தங்கச்சி வந்து அந்த இட்லி எனக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் வந்து இது மாதிரி ஜெய் தெலுங்கு தேசம் அன்னிட்டு ஆந்திரா சிஎம் பற்றி அவர் தெலுங்கு தேசத்துக்கு ஓட்டு போடுந்தான்ட்டு அதை அவர் எதை சொல்லிட்டு இருந்தார். அது ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா வேற லெவலுங்க எனக்கு தெரிஞ்சவருக்கு. அம்மான்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்கணும். அம்மா அவங்க வந்து இஷ்டத்துக்கு விட்டுட்டா நம்ம இஷ்டத்துக்கு ஆகிடுவோன்ட்டு அது சொல்லுவாங்க. கண்டித்து வைக்கணும் பொம்பளை பசங்களை. அம்மா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். எங்கள் அப்பா அப்படி இல்லைங்க. எங்களை என்ன சொல்லுவோம், சத்தமாக பேசி கூட நாங்கள் இத்தனை வருஷம் ஆகுது பேசி கூட நாங்கள் கேட்டதே இல்லை. எங்கள் அப்பான்னா எங்கள் 3 பேருக்கு உசுருங்க, அவ்வளோ பாசம். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் பொண்ணாக நான் திருப்பி பிறக்கணும். எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஃபீலிங்க. அம்மா அப்பான்னா வயசாகிடுச்சி ரொம்ப, பார்த்திங்கள எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு அவர் அப்படியே துடிக்கிறாரு பக்கத்தில் உட்காந்துட்டு. அது வேறே அந்த கைக்கெல்லாம் ட்ரிப்ஸ் ஏறிருந்துச்சு, அது பார்த்துட்டாரு. அவர் கண்ணில் தண்ணியாக போகுது. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அக்காவுக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தார். நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு போயிடுச்சு. ஏறிடுச்சுக்கோன்னா நான் புறன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை. அப்போ கார சட்னி எடுத்துன்னு அது என்னவோ ஒரு கேஸ் மாதிரி நெஞ்சுக்குள்ளே எரிச்சல் மாதிரி வந்துச்சு. அதுக்குள்ளே ஓடி வந்து எனக்கு செல்லம் என்ன சமாதானம் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு தூங்குமா இன்னும் 1 hour தூங்குமா மத்தியானத்துக்கு, அப்புறமா எழுந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பலாம், இன்னும் நான் சென்னைக்கு வந்துடணும் இல்லைன்னுட்டு அவர் வந்து என்ன தூங்க வச்சிட்ருக்காரு. சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரிம்மா சின்ன வயசில் அது ஏதோ ஆயுர்வேதம் எல்லாம் போடுவாங்கல்ல, அது ஏதோ எங்கள் அம்மா அதிகமாக எனக்கு ஊற்றிட்டாங்களா, டாக்டர் வந்து இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு சொல்லிட்டாங்களா. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்மா. நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாதா, அது மாதிரி பயந்துட்டாங்களா, அந்த விஷயம் சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் அவங்க பேத்தி எல்லோரும் வந்துட்டாங்க.
வந்து அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வந்திருந்தாங்க. இந்த சுட்டி பாருங்கள் எவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுது, அவ்வளோ ஹாய் சொல்லுது, ப்ளைன் கிஸ் கொடுக்குது. எங்கள் அக்கா பொண்ணும் பேத்திங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக எங்கள் அப்பா வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறாரு. எங்கள் அப்பா எல்லா குழந்தைங்க பொண்ணுன்னாலே எங்கள் அப்பாவுக்கு எத்தனை பேர், எங்கள் அம்மா இன்னும் 10 பேர் பேத்திருந்தா கூட எங்கள் அப்பா பார்த்துப்பார். அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுங்கன்னா. அவ்வளோ ஜாலியாக அதோட உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் ஃபேமிலின்னாலே ஒரு சந்தோஷந்தாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா அன்றைக்கி சாப்பிட கூட வேண்டாம், அவ்வளோ ஜாலியாக இருப்போம் இல்லை. அப்புறமா அக்கா பொண்ணு மாப்பிள்ளை இவங்க வந்து இந்த சைடு நான் வீடியோ எடுக்கிறேன்னுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அக்கா என்ன எடுக்காதக்கான்றாரு. உண்மையாக சொல்லணுமன்னா இந்த மாப்பிள்ளை கடுக்கிறதுக்கு எங்கள் அக்காவுக்கு கொடுத்து வச்சவங்க தான். அதுக்குள்ளே எங்கள் அப்பா எங்கள் அக்கா பேத்தியோட பட்டாபி ఈ వీడియోలో వెళ్తానా పటాకి చూడమని చెప్పారు. బాక్సింగ్ తాత మనవరాలు బాక్సింగ్. అట్ట చేసే హాయ్ சரே நைனா நீக்கு தமிழ்ல உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமாங்க? தெரியுமா? சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. உங்க நேம் சொல்லுங்க. எம் சுப்பிரமணியம். என்ன வேலை பண்றீங்கன்னு சொல்லுங்க. வீட்டாடி சும்மா தான் இருக்கிறேன். నా ఛానల్కి సబ్స్క్రైబ్ చేయమని చెప్పు. என் பொண்ணு சேனல் చెప్పు. என் பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி சரி, நான் ஒன்னு கேக்குறேன், அது கரெக்டா பதில் சொல்லணும். சரி, அம்மா மேல உங்களோட அபிப்பிராயம் என்ன? உங்க வைஃப் மேல உங்களோட அபிப்பிராயம், உங்க வைஃப் மேல உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லா இது பண்ணுது. சரி, உள் மனசு என்ன சொல்லுது சொல்லுங்க. పాసం ఇருக்கு. సరే, నువ్వు తెలుగులో చెప్పినైనా నాకు తమిళ్లో నాకే అర్థం కాల. ఇప్పుడు అమ్మని నీ దృష్టిలో అమ్మ అంటే ఏమి? అమ్మ అంటే నా భార్య. నీ భార్య కాదు, అమ్మ గురించి నీ ఫీలింగ్స్ ఏమి మనసులో చెప్పు, నాకు కరెక్ట్ గా చెప్పాలా. నాకేం బాధ మళ్ళా అంతే, ఇంకేం లేదు. అంతేనా? ఏ అమ్మ ఫోన్ చూస్తుందని చెప్తాండవా? ఏం మాట్లేదు, అంతే. ఏం అరుస్తుంది? నువ్వేమైనా చేస్తేనే కదా అరుస్తుంది. నేను అడిగి మంచి మాట చెప్తే ఇరుడ్డుగా మాట్లాడుతుంది, అంతే. నువ్వు మంచి మాట చెప్తే ఆమె సరే అందా ఉంటుంది, ఇరుడ్డుగా ఎందుకు మాట్లాడుతుంది? లాజిక్కే లేదా నైనా? ఏదో నాకు కొన్ని దాంట్లో పట్టదు, 20% పట్టదు, 80% పడుతుంది. సరే, మీకు తిండి విషయం అన్ని కరెక్ట్ గా ఉంటుంది, అన్ని చేసి రెడీగా పెట్టేస్తుందా? వంట అన్ని అమ్మే చేసేస్తుంది. నేను చేస్తాను, టీ నేను పెట్టిస్తాను, అమ్మ కూడా కష్టపడకూడదు కదా. సరే, టీ పెడతావు, టిఫిన్ చేస్తావు, అన్నం చేస్తావు, అన్ని ఉంది. ఇంకా ఆడే ఉంది అమ్మ చేసేకే. కష్టపడతా కదా. సరే, ఎప్పుడో గేట్ కాడ ఏదో ప్రశ్న వచ్చిందంట. అమ్మని కొట్టేదానికి రాయి ఎత్తుకున్నావంట. నిజం చెప్పు, అమ్మ ఏదో టెన్షన్ చేసిందని గ్లాస్ ఎత్తి వేసినావంట. ఇవంతా నాకు ఫోన్ వచ్చింది. అది కాదు, ఏది చెప్పు, అసలు ఏం జరిగింది చెప్పు. ఏదైనా నాకు విరుద్ధంగా మాట్లాడితే కోపం వస్తుంది. కోపం వస్తే ఇక్కడ వచ్చింది. అది ఎంతవరకు నిజం? నువ్వే అన్నావంట మీ వైఫ్ కి డైవర్స్ ఇవ్వాలని. అన్నావంట ముగ్గురు కూతుర్ని పిలిచి మీ అమ్మకి నాకు డైవర్స్ ఇచ్చేయండి అన్నావంట. నిజమే అదంతా? సరే, ఇప్పుడు నువ్వు లాస్ట్ గా అమ్మకి ఏం చెప్పాలనుకుంటాండవు? సరే, నీకు పిల్లకాయలు ముగ్గురు కూతుళ్ళు ముఖ్యమా, మీ వైఫ్ ముఖ్యమా? అట్టంత కాదు, ఎవరో ఒక్కరు చెప్పు. అందరంతా రాదు, ఒకటి వైఫ్ లేదా పిల్లకాయలు అనుకుంటే వైఫ్ ముందు లెక్క వస్తారు. అప్పుడు నీ వైఫ్ దా. సరే, నీ ముగ్గురు కూతురికి ఫోన్ చేసి చెప్పేమా మేము అప్పుడు మా ఛానల్ నుంచి? ఒప్పుకోరు వాళ్ళు. నేను దా వీడియో వదులుతాండనే అందరూ చూస్తారు కదా మీ పిల్లకాయలు. కానీ
ఇన్నా కూడా వాళ్ళు ఒప్పుకోరు. నేను చెవి అడగను కూడా చెప్పను. నేను వాళ్ళ గురించి పట్టించుకోను. నా బిడ్డలు నన్ను అన్నారు. అంత కాన్ఫిడెంట్ ఉంది అప్పుడు. అంతే. సరే సరే, మీ వైఫ్కి ఏదన్నా ప్రేమగా ఏం చేయమని ఏదైనా విష్ చేస్తావా? విచ్చేసినట్టు పోయి నవ్వినా అంటే ఒక ఇస్ అయిపోతుంది. అది కాదు, ఏదన్నా ఇప్పుడు సినిమా హీరోలంతా ఏదో చెప్తారు కదా, అది మరి ఏమన్నా చెప్తావా? ఏం తెలియదే నాకు. బాగా యోసి తెలుస్తుంది ఏందని. ఐ లవ్ యూ చెప్పు, బాగా గట్టిగా చెప్పు. నా భార్య అంటే నాకు ప్రాణం. ఐ లవ్ యూ కూడా ఎక్కువ. పేరు పక్కన పేరు రావాలి. క్లియర్ గా చెప్పు, ఫుల్ లైన్. ఎం జయమ్మ. ఐ లవ్ యూ జయమ్మ. ఐ లవ్ యూ ప్రాణం జయమ్మ. భార్య జయమ్మ. నా ఇంటిలో రేపు నా భార్య లేకపోతే నేను లేనే లేదు. నేను అన్నిటికీ నా భార్యనే. నా భార్య తర్వాతనే నేను. సరేనైనా, థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ. దండం పెట్టు. నమస్కారం. నమస్కారం. తల్లిదండ్రైనా బిడ్డల కోసమే బతకాలి. ఆ తల్లిదండ్రులు ఆ బిడ్డల కోసం మనం ప్రాణంతో ఉంటాం చచ్చినగా. వాళ్ళ బిడ్డలు మన అంటే బాగా బాధ. మా బిడ్డలు ఏ అనరు, అనకూడదు అనరు, అసలు అనరు. సరే, ఒక తండ్రి ఎట్లా ఉండాలని నువ్వు అనుకుంటా ఉండవు? నువ్వు ఎట్లా ఉండవు మీ పిల్లకాయలతోనే చెప్పే, మా సబ్స్క్రైబర్స్ తింటారు. బిడ్డలంటే నాకు అంత ప్రేమ. నా బిడ్డలంటే నాకు ఊపిరి. నా బిడ్డలు ఏదైనా బాధపడితే నేను ఉండలేను. అందరికైనా దిగులు పడేది నేనే. ఆ బిడ్డలకి ఏదైనా ఒకరు నొప్పి అంటే ఈ గుండెకాయ కొట్టుకుంటుంటాం అనేసి. ఇదే నా కోరిక, ఇంకేం లేదు. నా బిడ్డలు బాగుంటే చాలు. సరే, నీ పెద్ద కూతురు ఏమో అరుస్తుందంట, తిడుతుందంట. నా వాట అది. నీ వాటమా? అంటే మీ అమ్మని మీ నాయన నువ్వు తిట్టుండవు అప్పుడు? నేను తిట్టలేదు. మరి నీ వాటం అని ఎందుకంటావా? నా వాటం అంటే నాకు నచ్చినట్టుగా మాట్లాడతాను. నా పెద్ద కూతురు నన్ను తిట్టినా కవరింగ్ కూతురినట్టే చూడు, దాదాపు కవర్ చేస్తాను. నన్ను నేను తిట్టుకున్నట్టుగా ఉంటుంది, ఇంకేమి లేదు. సరే సరే, బాగా చెప్పినావులే. అప్పుడు మా వాళ్ళకి హాయ్ చెప్పేసి బాయ్ చెప్పే. బాయ్ బాయ్, నమస్కారం. మళ్ళగా మీట్ అవుదాం. అందరూ హ్యాపీగా ఉండండి. పాల్గొనండి, మామారు ఉండండి. தேங்க்யூ. பார்த்தீங்கள, இதெல்லாம் ஒரு ஜாலியாக அப்பா இன்டர்வியூ பண்ணலாம். அம்மாவோட அப்பாவுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்குது. அம்மாவை எப்போ பாரு சும்மா சண்டை போட்டுன்னு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அது கேட்கலாம்னா எங்கள் அப்பா பார்த்தீங்களா ஒய்ஃப்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எதுவுமே வெளியே சொல்லலைங்க. இல்லைன்னா சின்ன குழந்த மாதிரி எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னுட்டு சண்டைக்கு செமையாக இருக்கும். அவங்க சண்டை போடும்போது குட்டி குட்டி சண்டை தான், யார் வீட்டில் தான் இல்லை. எங்கள் அப்பா பார்த்தீங்களா எந்த வீட்டில் இருந்தாலும் அம்மா தானே தலைக்கெல்லாம் பேனு அதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக எங்களுக்கு அது மாதிரி பேணுச்சு. எனக்கே இல்லை, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பொம்பளை குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்பா தான் பேன் எல்லாம் பார்த்து ஜாலியாக ஆயிடுச்சு. அன்றைக்கி எல்லாம் பேசிக்கிட்டு என்னென்ன எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி கிளம்பிட்டாங்க. ரேணிகுண்டாவில் தான் ட்ரெயின் போகணும்னு சொன்னோம். திருப்பதியில் ஏதோ ஒர்க் நடக்குது அன்னிட்டு திருச்சானூர் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்காங்கங்க. இப்போது அங்கேருந்து எங்கள் அக்கா மாப்பிள்ளை தான் வந்து என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டார். சரி, திரும்பி எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம மாமியார் நம்ம ஹஸ்பண்டு நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நம்மளை நம்பிட்டு அங்கே ஜீவங்க இருப்பாங்க இல்லை. ஒரு நாளுக்கே என் பசங்க அப்படியே அம்மா இல்லைன்னுட்டு 3 வேளை வெளியே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போயிட்டா அம்மா அப்பா அக்கா அன்னிட்டு இவங்க மேலே இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா ஐயோ என் பெரிய பையன் என் சின்ன பையன் எங்கள் ஹஸ்பண்ட் அன்னிட்டு இப்படி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது தானேங்க லேடிஸ்னாலே. சரி, கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். எல்லாமே ஒரு நாள் என்னென்ன நடந்துருச்சு அதெல்லாம் ஒரு ஞாபகம் யோசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். ரேணிகுண்டா ஜங்ஷன் தாண்டிட்டாங்க. நான் வந்து போகிறதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இறங்கிட்டு என் பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மம்மி நீங்கள் இறங்கிட்டு அங்கே இருங்க, லக்கேஜ் எதுவும் எடுத்துன்னு வராதான்னுட்டு என் பெரிய பையன் வந்தாருங்க. வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. இது ஒரு அப்பாங்க எனக்கு சொல்லணுன்னா. எங்கள் அப்பாவுக்கு அடுத்த அப்பா இதுதான் எனக்கு. என் பெரிய பையன்தான் என்னை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாருங்க. மம்மிமா நீ எங்கேயுமே வேலை வெயிட் எடுக்காதீங்க, எந்த வேலை செய்யாதீங்கன்னுட்டு பத்திரமா வந்து இறங்கிடுங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டேன். இது காயின் வந்து சேஃப் கோல்டு அன்னுட்டு ரிலையன்ஸ் கம்பெனி அவங்களுதுங்க. இது ஏன் காட்டுறேன்னா கல்யாண நாள் வந்துடுச்சுங்க. தீபாவளி போனால் அடுத்த 10 நாளில் எங்களுக்கு கல்யாண நாள் வந்துடுச்சு. அந்த விளாக் கூட நான் அடுத்த போடுறேங்க. நிறைய விளாக்ஸு பெண்டிங்கில் இருக்குது. அது 1 by 1 நான் விட்டுட்டே வருவேங்க.
அந்த காயினுக்கு எங்கள் அத்தா வந்து கல்யாண நாள்ன்னுட்டு எனக்கு 5000 கொடுத்தாங்க இங்கே வந்தப்போ. அந்த காயினில் அந்த காசில் காயின் வாங்கியிருந்தேன். சேஃப் கோல்டு ரிலையன்ஸ் கம்பெனி அவங்களது அது. அதில் வந்து 24 கேரட் 1/2 கிராம் காயின் மேல்கொண்டு 1800 எவ்வளவோ நான் போட்டு வாங்கியிருந்தேன். அது அப்படியே வீடியோ மட்டும் எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். இது வந்து ஜிஆர்டியில் ஆர்டர் பண்ணேங்க இந்த காயின். இது வந்து தீபாவளிக்கு அம்மா கொடுத்த காசில் வாங்கியிருந்தேன். சரி அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்பீடு டெலிவரி இல்லைங்க. நான் வாங்கின இந்த காயினுக்கு வந்து ஜிஆர்டி இது வேஸ்டேஜ் இல்லை, மேக்கிங்கு கூட இல்லை. இப்போ வந்து இந்த தீபாவளினால் ஆஃபர்னால தீபாவளி போனக்கப்புறமா கூட ஆன்லைனில் ஜிஆர்டி ஆன்லைனில் இந்த ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து நான் மேக்கிங் சார்ஜும் கொடுக்கல, வேஸ்டேஜு 3% இருக்குமில்ல, எதுவுமே கொடுக்காம நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேங்க. இது அம்மா கொடுத்த காசில் வாங்கினது. ப்ளஸ்ஸு அக்கா கூட வச்சு கொடுத்தாங்கன்னு இல்லைங்க, 2 போட்டு இந்த கோல்டு காயின் வாங்கியிருந்தாங்க. சரி அது காட்டலாம். வருஷம் வருஷம் அம்மா வந்து காசு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து கோல்டு காயினாக வாங்கிடுவேன். இந்த வருஷம் வாங்கின காயின்னுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தா கல்யாண நாளுக்கு கொடுத்த அந்த காயின் ப்ளஸ் இந்த காயின் என்கிட்ட 2 காயின் இருக்கான்னுட்டு. எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு அம்மா அவங்க கொடுக்குறது ஒரு சந்தோஷந்தாங்க. பெற்றவங்க வந்து அவங்களுக்கு வயசாகிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்கங்க. நம்ம அவங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தான். எங்கள் அத்தா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கிராமத்தில். அவங்களும் சேர்த்து வச்சு அவ்வளோ அழகாக எனக்கு கல்யாண நாளுக்குன்னுட்டு பட்டுப்புடவை ஏதாவது எடுத்துக்கோமான்னுட்டு அவங்க பையனுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அவருக்கு போய் நான் அவர்கிட்ட இருக்கிற பணமும் நானே பிடுங்கிட்டு கோல்டு காயின் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது அப்படியே அந்த வீடியோ அப்படியே வச்சு நின்றேன். சரி இந்த விலாகில் அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டிடலான்ட்டு தான் போடுறேங்க. ஃபஸ்ட்டு காயின் ஒன்று இருக்கு இல்லைங்க, அது வந்து அத்தா கொடுத்தது. ஜிஆர்டி காயின் அம்மா கொடுத்த காசில் 2 காயின் வாங்கியிருக்கேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாகு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷமாக நம்ம வச்சுக்கலாங்க. அவங்க இருக்கிறவருக்கு தான் நம்ம ஒரு ராணி. எந்த ஆம்பளை பசங்களுக்கு இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா இருக்கிறவருக்கு தான் ஒரு ராஜா மாதிரி. அவங்க அம்மா அப்பா மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க. பாய், டேக் கேர்.